வலியை சரி செய்யக்கூடிய மகாராஜா கஷாயம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நொச்சி, கருநொச்சியை வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சிருக்கோம். அது கூட சுக்கு பொடி, கூடவே அமுக்குரா சூர்ணம், அதாவது தண்ணி அமுக்குரா பொடி, சிற்றரத்தை, செவ்வியம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து சூர்ணமா வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த கஷாய சூர்ணத்த வச்சு இப்ப நம்ம வந்து கஷாயம் செய்யலாம். ஒரு 200 எம்எல் தண்ணீர் வந்து நம்ம வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ அதில ஒரு 5 கிராம் அளவுக்கு சூர்ண பொடிய வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூர்ணம் வந்து ஒரு நல்ல 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த சூர்ணம் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்த உணவுக்கு அப்புறமா ஒரு 50 எம்எல்லேருந்து 100 எம்எல் வரைக்கும் ரெகுலரா நம்ம எடுத்துக்கும்போது, நம்மளுடைய மூட்டுகள்ல இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாரி மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜையுமே வந்து இது பாதுகாக்கும். ஸோ இந்த கஷாயம் வந்து நம்ம ரெகுலரா உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும்போது, மூட்டு வலிகள்ல வந்து நல்ல மாற்றத்த பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க.